இப்போ அடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 9,000 மாத சம்பளத்தில் கீழ்கண்டால் செலவு செய்தால் அவர் உணவிற்கு செலவிடும் சதவீதம் ஒருத்தன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பெர்சன்டேஜ் மாதிரியே போட்டுடலாமா? இதில் என்ன ஒவ்வொன்றும் 144 டிகிரி, 72 டிகிரி, 108 டிகிரி, 36 டிகிரி கொடுக்குறாங்க. உணவு எத்தனை 144 டிகிரி அது கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஒரு சர்க்கிள்னா எத்தனை 360 டிகிரி இருக்குமா? அப்போ அந்த 360 டிகிரிங்கிறத 100% வச்சுடுங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டெல்லாம் கணக்கில் வைக்காதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு குழப்பறதுக்கு. பார்த்தீங்கன்னா 360 டிகிரியை 100% எழுதுங்க. அப்போ இந்த 144 டிகிரி தான் நமக்கு என்ன பெர்சன்டேஜ் தான் கட்டுருக்காங்க. அப்போ இந்த 144 டிகிரி என்ன பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம வழக்கம் போல் எப்பவும் போடுவோம்டா. அதேமாதிரி போட்டுடலாமா? 144 டிகிரி என்ன எத்தனையணும் 144 பெருக்கல் 360. இந்த 360 அப்படி எழுதிட்டேன். 144 வகுத்தல் 320 இப்படி ரெண்டு சைடுமே 144/360 போட்டால் இப்போ இந்த 320 பேரும் இந்த சைடு 144 டிகிரி வந்துடும். அதே மாதிரி இங்கே 100 இருக்கா, இந்த சைடு என்ன பண்ணோம் ஒரு 144 பெருக்கி ஒரு 360 வகுத்தோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ணணும். 144 பெருக்கி 360 வகுக்கணும். அதுக்கு இப்போ இந்த சைடு பேரும் இங்கோடி 144 டிகிரி வந்துடும். அப்போ நமக்கு தேவை இந்த 144 டிகிரி தான் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ இங்கோடி என்னது பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இதை அடி கொடுத்தா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்துடும். 0 போயிடும். 1 6 6 36 1 6 6 12 மீதி 2 1 6 4 24 திரும்ப 6 1 6 4 24 4 10 40 40%.